எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிந்தி சென்டென்ஸை தமிழ் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதலாவது, இது சேகரோட அலுவலகம். இது சேகரின் அலுவலகம் கூட சொல்லிக்கலாம். இதுக்கு ஹிந்தியில் யஹ் ஷேகர் கா காரியாலய ஹே. யஹ் ஷேகர் கா காரியாலய ஹே. இங்கே நம்ம ஏன் கான் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, அங்கே தமிழில் இது சேகரின் அலுவலகம், அந்த இன்னுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் நம்ம கான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹிந்தியில். காரியாலயனா ஆஃபீஸ்னு அர்த்தம். அடுத்தது, சேகரின் சகோதரர் சுரேஷ். இதுக்கு ஹிந்தியில் ஷேகர் கா பாய் சுரேஷ் ஹே. பாய்னா பிரதர்னு அர்த்தம். அடுத்தது, இந்த மரத்திலிருந்து எனக்கு ஒரு பழம் கொண்டு வா அப்படி சொல்லுவோம்ல, இதுக்கு ஹிந்தியில் இஸ் பேடு கா ஏக் ஃபல் தே தோ. இஸ் பேடு கா ஏக் ஃபல் லே தோ. இஸ்னா இந்த, பேடுனா மரம்னு அர்த்தம், ஏக்னா ஒரு, ஃபல்னா பழம், தேதோனா கொண்டு வான்னு அர்த்தம். இஸ் பேடு கா ஏக் ஃபல் தே தோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.